நாம் எப்படியாவது உழைக்க வேண்டும் அல்லவா? அதனால் எப்படியாவது செய்து கொண்டு செல்கின்றோம், கொஞ்சம் கொஞ்சமாவது செய்து கொண்டு போகின்றோம். இது எங்களுடைய பிரச்சனை இல்லை அல்லவா? சரியான முறையில் பெட்ரோல் கிடைக்கின்றது, பிரச்சனை இல்லை. உலகத்தில் உள்ள யுத்தத்தினால் இலங்கைக்கும் எரிபொருள் பிரச்சனை இல்லை, இப்போது டாலர் பிரச்சனை இல்லை. எங்களிடம் பணம் உள்ளதல்லவா? முதல் கியூஆர் இல்ல, எல்லாரும் லைன்ல இருந்து எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. இப்ப கியூஆர் வந்துட்டு இப்ப ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு அளவளவா தான் அடிக்கலாம். இப்ப ஒருத்தரும் பதக்கம் மேல ஒண்ணும் செய்யலாது. இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை, நீட்டா தான் இப்ப இருக்கு. இதே மாதிரி இருந்தா நல்லது. கியூஆர் வந்து இப்ப எங்களுக்கு நல்ல நடைமுறை. இதால விவசாயிகள் இல்லாட்டி கியூஆர் இருந்தாலும் டைமுக்கு வந்து அடிக்க, இல்லாட்டி வந்து கியூஆர் இல்லாட்டி நாங்கள் வந்து காவல் நிற்கும் டிவியில பெட்ரோல் எல்லாரும் கண்டோடி அடிச்சு கொண்டு போகணும். இந்த கியூஆர் திட்டம் நல்ல திட்டம். வேறு வழி இல்லை. இது எல்லா நாட்டிலையும் உள்ள பிரச்சனை தானே, பொதுவான பிரச்சனை தானே, உலகளாவிய பிரச்சனை, நமக்கும் அது பிரச்சனை. அதில் நாங்கள் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி கொள்ளிக்கல, மக்களாகிய நாங்களும் ஒரு சப்போர்ட்டிவ் ஒன்றும் கவர்மெண்ட்டுக்கு செய்யும். ஒரு பிரச்சனை வந்து இப்போ எங்கள் நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடு எல்லாம் இருக்குது. இப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த கியூஆர் பிரச்சனையை கொண்டு வந்ததால் ஓரளவு நாங்கள் லைன் இல்லாமல் பெட்ரோல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அரசாங்கத்துக்கு நன்றி தான் சொல்லணும். பெட்ரோல் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கியூஆருக்கு தடையின்றி வந்துட்டு இருக்குது. கியூவும் இல்லை, நல்ல பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா நாட்டிலையும் இதே மாதிரி கொண்டு தானே, இந்திய நாட்டில் தானே சரியா வந்தது. அப்புறம் நம்ம நாடு சரியா வரும் தானே. அப்போ நம்ம இருக்கிற எல்லாத்தையும் அணியமாக்கிட்டு அப்புறம் திரும்ப ஒன்றும் இல்லாமல் நம்ம லைனில் நிற்கிறத விட இப்போ நம்ம எல்லாத்தையும் சிக்கனமாக செஞ்சு கொண்டு சொன்னால் நம்ம இன்னும் அந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சு நம்ம சரியாக வர காலத்தில் நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம்ன்றது நம்மளோட அரசாங்கம் எடுத்த முடிவு நல்ல முடிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நாங்கள் வந்து இந்த கியூஆர் கோடுக்கு தான் பெட்ரோல் அடிக்கிறோம். கியூஆர் கொடுத்தோம்னா 2 ரூபா பெட்ரோல் 15 லிட்டர் தாரா ஒரு கியூஆர் கோடுக்கு நாங்கள் போதிய அளவுக்கு அடிச்சுக்கிறோம். வந்து இங்கே வந்து கியூஆர் முறையில் பெட்ரோல் விநியோகம் நடக்குது ஒவ்வொரு பெட்ரோல் நிலையங்களையும். இதனால கணக்கு பேர் வந்து பெட்ரோல் பதுக்கிற விதங்கள் அதெல்லாம் இல்லாமல் போய் சீரான முறையில் எல்லாரும் பெட்ரோலை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் இந்த முறை கியூஆர் முறை எங்களுக்கு உதவியாக இருக்குது. இந்த முறை இதுக்கு பிறகு இருக்குமா இருந்தால் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் இல்லாமல் சமூகத்தை எதிர்கொள்ளணும். கியூஆர் சிஸ்டம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு திட்டம் ஒன்று. அது கிழமையில் ஒரு குறிப்பிட்ட அளவு எப்படியோ அடிக்கலாம், பெட்ரோல் கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கைங்க. நாட்டு நிலைமை எங்களுக்கு தெரியும் தானே. கியூஆர் சிஸ்டம் முச்ச நல்லம், இது நேரத்தோட போட்டிருந்தா நல்லம், எல்லாருக்குமே கிடைச்சுமே இருந்துட்டு இது ஆரம்பத்திலே தொடங்கியிருந்தால் முச்ச நல்லா இருந்துக்கு. கியூஆர் சிஸ்டம் இப்போ நல்ல இந்த மாதிரி இருந்தால் பெட்ரோல் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். அயர் ஓடுறதுனால கொஞ்சம் 10 இன்னும் 5 லிட்டர் மாதிரி கூட கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்ரீலங்காவில் தேவையான அளவு எரிபொருள் இருக்குது, இல்லாமல் இல்லை. இப்போ இந்த கியூஆர் சிஸ்டம் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் வந்து அவங்கவுங்க கேன் கணக்கில் அடித்து நிறைச்சி கொள்கிறாங்க. இப்போ இந்த கியூஆர் சிஸ்டம்